ஹாய். நான் என்னுடைய ஸ்கின்னோட ரொம்ப நாளா நான் மெயின்டைன் பண்றது இந்த ஒயிட்னிங் க்ரீமு. என்னுடைய ஸ்கின்னு ரொம்ப 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 சென்சிட்டிவ்ங்க. டாக்டர் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தோம். எனக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் கொடுத்தா கூட ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கிறதுனால எனக்கு டக்குன்னு ஈஸியாக அப்சர்வ் பண்ணவே பண்ணாது. ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். தட்டி கழிச்சிட்டு நாமலாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னடா இது இப்படி இருக்கே, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ஸ்கின் அப்படின்ட்டு. தொட்டதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஃபுல்லாக பபுள்ஸாக வந்துடும், இல்லைன்னா பிம்பிள்ஸ் வந்துடும், கட்டி வந்துடும், இல்லைன்னா எரிச்சல் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ நான் ஃபிலில் கப்பிங் சொல்லி பொர்ஷேவாக்கும் கிட்டத்தட்ட இந்த 5th இயர் ஆகுது. 5வது வருஷம் இது நான் வந்து அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் போகிறது. மந்த்லி நான் கம்பல்சரி நான் போயிடுவேன். பிகாஸ் நமக்கு ஃபேஸ் ஸ்கின்னு ஹேர்லாம் ரொம்ப 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 முக்கியம் எங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் ஸ்டைலுக்காக. ஸோ நான் அங்கே போயிட்டு என்னையே நான் நெக்ஸ்ட் லெவலில் நான் க்ரூம் பண்ணது ஒரே ஒரு ரீசன், ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், என்னுடைய சீக்ரெட். 4 பேருக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த விஷயம். எஸ், ஸ்கின் லைட்னிங் க்ரீம்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. இது மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் பேஸில் தான் இது காம்ப்ளிமெண்ட்ரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த க்ரீமை அவங்க கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேஷியல், எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால இங்கெல்லாம் டபுள் சின்ன இருந்தே ஆகணும், அது சட்டத்துக்குள்ளானது, சரிங்களா? ஆனா அதை தகர்த்து உடைச்சு என்னைய வந்து இந்த அளவுக்கு டபுள் சின் வராத அளவுக்கு என்னைய சூப்பர் டூப்பரா வச்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசனே அந்த ஃப்ளீ கப்பிங் மட்டும்தான். அந்த சிஸ்டர் என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப என்ன சொல் பிம்பிள்ஸில் டார்க்காக இருந்தது, எல்லாமே அவங்க ரிமூவ் பண்ணாங்க. எனக்கு இந்த இடத்துல இந்த ஹைப்ரோ வந்து மைக்ரோ ப்ளீடிங் பண்ணி ஒருத்தவங்க, ஒரு டாக்டர் தான் அவங்க. ஸோ அவங்க எனக்கு எடுத்து விட்டுட்டாங்க அந்த மைக்ரோ ப்ளீடிங் பண்ணி ஹைப்ரோ. அதெல்லாம் ஃபேட் ஆக்கி எல்லாம் சரி பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஃப்ளீ கப்பிங் மட்டுமே. இப்போ நான் கொஞ்சம் புசு புசுன்னு ஆயிட்டேன்னா, ஸோ இன்ச்லாஸ் அது இதுன்னு சொல்ல ஒரு பவுடர் கொடுக்குறாங்க. அண்ட் ப்ளஸ் எனக்கு இன்ச்லாஸ்க்கான ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணாங்க. நல்ல ரிசல்ட் தாங்க. ஆனால் என்னன்னா ரொம்ப வலிக்கோங்க, அதுதான் இருக்குது. அந்த வலி தாங்கிட்டோம்னா செம்மையா பண்ணிடுறாங்க. ஒரே சிட்டிங்ல 2 இன்ச் 1.5 இன்ச்னா டிஃப்ரெண்ட் காமிச்சாங்க. பிஃபோர் ஆஃப்டருக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்தாங்க. இந்த க்ரீம் அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் கொடுப்பாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா. ஸோ நீங்க போய் கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க. இது ப்ரொமோஷன் அல்ல அல்ல அல்ல, இது என்னுடைய குட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே தான் சொல்றேன். ஸோ நீங்க போய் அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுடைய குட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல நீங்க சொல்லணும். பிளஸ் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, சொல்லிட்டேன். இது எனக்காக வீடியோ கிடையாது, என்னை சுத்தி இருக்க அத்தனை பெண்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் நான் ஓபன் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. டாடா.